காரணமாக, உணவு பழக்கங்கள் காரணமாக நிறைய பேருக்கு இந்த கார்டியாலஜி நோய் வருது. ஒரு காலத்தில் நான் சின்ன பையனா இருந்தப்பெல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் ஹார்ட் அட்டாக்னு பேசுவாங்க. இன்னைக்கு ஜிம்மில் செஞ்சுட்டு இருக்கான் 25 வயசு 30 வயசு பையன்லாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. அப்போ அதற்கு ஏற்றாற் போல் மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். ஓகேவா? அதை நீங்க செய்யாம நீங்கள் இனி மருத்துவ பயனாளிகள். இதனால என்னையாக போகுது? இதே மாதிரி தான் வந்த உடனே ஆரம்பிச்சாங்க. இனி மத்திய அரசு என்று சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசு. இப்போ நான் உங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வந்துருச்சா? இதுதான் இவர்களுக்கு வேலை. ஸோ திரு பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியது போல 600 கோடி நீங்கள் இதுக்கு ஒதுக்குறீங்க. 600 கோடி எதுக்குன்னா இந்த கேம்ப் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் செய்யறதுக்கு 600 கோடி தேவைப்படுகிறது, ஒதுக்குகிறீர்கள். இந்த 600 கோடி ஒதுக்கி 7 மாசத்துல நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பீர்கள்? எப்படி முடியும்? அது 45 நாள்ல தீர்வு காணுங்க. எப்படி முடியும்? இப்போ உனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கேன், ஒரு மனம் இருக்குப்பா, ஒரு 1/2 கிரவுண்ட் உனக்கு லேண்ட் இருக்கு. இந்த 1/2 கிரவுண்ட் லேண்டுக்கு நீ பட்டா வாங்கியிருக்க மாட்டியா? வாங்கியிருப்ப. உன் வீடு உன் பேர்ல இருக்கு, உங்க அம்மா எழுதி வச்சது இல்லைன்னா உங்க அப்பா எழுதி வச்சது உன் பேர்ல இருந்துச்சுன்னா போய் நீ பட்டா வாங்கியிருப்ப. ரைட்டா? நீ 30 வருஷமா அரசு புறம்போக்கில் குடியிருக்கிறேன்னு வச்சுக்க, அதுக்கு உனக்கு பட்டா இருக்குமா? இருக்காது. அப்போ இப்போ போய் நீ இந்த முகாமில் எனக்கு நான் 30 வருஷமா இந்த வீட்டில் குடியிருக்கிறேன், எனக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க முடியுமா? வேரியஸ் பிரச்சனை இருக்கு. என்ன காரணம்னா 30 வருஷமா நீ உண்மையிலே அந்த இடத்துல குடியிருக்கிறது உண்மையாக இருக்கும், பட்டா கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கொடுக்கலாம், அதிலும் தவறில்லை. ஆனால் அந்த இடத்துல அரசு திட்டம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பட்டா கொடுக்க மாட்டாங்க. அது அரசுக்கு சொந்தம். ஸ்கீம் தான் பெருசு. புரியுதா? உனக்கு இப்போ நீ 30 வருஷம் குடியிருக்கிறது உண்மை, உன வந்து இன்னொரு 40 கிலோமீட்டர் தள்ளி உனக்கு ஒரு இடம் தரணுவாங்க. அப்போ 45 நாள் எப்படிப்பா பட்டா கொடுப்ப? சாத்தியமாப்பாது. அப்போது உங்களோட நோக்கம் விளம்பரம் தானே, மக்களோட குறைகளை தீர்க்கிறது இல்லை. இதைத்தான் கேட்குறாரு பழனிசாமி.